2 வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளோ பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாகிட்டு இருக்கோம். தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். நம்ம பீகார்ல இருக்கிறோமா, யூபியில் இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தோழர்களும் தோத்துட்டாங்க. நாங்க திருப்பி பதிவு பண்றோம் மக்கள் கிட்ட, தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா போய்கிட்டே இருக்கு. ரோடா சேல்ஸ் பண்றது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? உங்களுடைய தெருக்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய எம்எல்ஏக்கள், உங்களுடைய கவுன்சிலர்கள். உங்களுடைய கவுன்சிலருக்கு தெரியாம ஒரு வீடு கட்ட முடியுமா? ஒரு ரோடு போட முடியுமா? அப்படி எப்படியா கஞ்சா சேல்ஸ் பண்ண நடக்குது தமிழ்நாட்டில்? அதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சிக்கு வேணா அனுப்புங்க, கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். கழக மாவட்ட செயலாளர்கள், கழக தோழர்கள், தோழிகள், அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள், ட்ரெஷரர் சார், நண்பர் அருண்ராஜ் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் சார் அவர்கள், எஸ் பாபு அண்ணன், கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து 2026ஆம் ஆண்டின் தலைவர் நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நம்மெல்லாம் எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கான போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தணும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதோடு எஸ்ஓபியை நம்ம அகற்றுறதுக்கு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த 3 விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஜனநாயக கடமையும் ஜனநாயக வலியுறுத்தலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சாதிவாரி கணக்கு பற்றி பேசணும். இன்னும் நிறைய பேத்துக்கு அது புரியல. இதை பற்றி பேசிய தலைவர்கள்லாம் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அடிப்படையில் உருவாக்கிய நீதி கட்சி 1921 முதல் முறையாக வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஜீவோவை பாஸ் பண்ணாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஓபிசி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடை அமல்படுத்தணும்னு ஒரு போராட்டம் இந்தியாவில் முதல் முறையில் ஒலித்த மாநிலம் தமிழ்நாடு. அங்கிருந்து அதுக்கான ஜீவோவை பாஸ் பண்ணி 1951 உயர்நீதிமன்றம் தோடைய ஜட்ஜ்மெண்ட்டோடைய வெளிப்பாடுல நமக்கான ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் பொழுது, நமக்கான சமூக நீதி பாதிக்கப்படும் பொழுது, அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்குமே கேஸ்ட் ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் என்கின்ற உணர்ந்து அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கோ இல்லை ஏன் சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கோ பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது 1951. ஆனால் பெரியார் அவர்கள் உருவாக்கக்கூடிய போராட்டம் மூலமாக அரசு, ஒன்றிய அரசு செவி சாய்த்து அன்றைக்கு முதலில் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை, அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் திருத்தத்தை உருவாக்கிய மண் நம்மளுடைய தமிழ்நாடு.
நம்மளுடைய பெரியார் அவர்களுடைய போராட்டம், அண்ணாதுரையுடைய போராட்டம். இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. அதற்கப்புறம் 1994 அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் சாதிவாரி 50% இருக்கணும்னு சட்ட வல்லுநர்களும் உச்ச நீதிமன்றமும் சொல்லும் பொழுது அது அரசியலமைப்புடைய அட்டவணையில் கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னைக்கு 69% நிலைநிறுத்திய மண் நம்மளுடைய தமிழ்நாடு, இந்தியாவுக்கு முதல் முறையாக. அப்படி நீதி கட்சியில் தொடங்கி, அப்படி 1951 பெரியார் அவர்கள் தொடங்கி 1994 அம்மா ஜெயலலிதா அம்மையார் மூலமாக 69% இடஒதுக்கீடே இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத மக்களுக்கு எளிமையான முறையில் புரிய வைக்கணும். பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலமான பீகார்ல மண்டல் கமிஷன் அன்னைக்கு உருவாச்சு, மொரார்ஜி தேசாய் காலத்தில் உருவாச்சு. அதை நடைமுறைப்படுத்தினது 1990 விபி சிங் அவர்கள். விபி சிங் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் 27% இடஒதுக்கீடை அமல்படுத்ததுனால அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க. அதுக்கு எதிர்த்து நின்றது ஒன்றிய பாஜக அரசு. அன்னைக்கு அவங்களுடைய வாபஸ் வாங்கினாங்க. ஒன்றிய பாஜக அரசு இடஒதுக்கீடு எதிராக அவங்களுடைய குரல் இருந்துச்சு. அதனால விபி சிங் அரசு தன்னுடைய பிரதம மந்திரி பதவி போனாலும் இடஒதுக்கீடாக நின்று பிரதம மந்திரி போஸ்டிங்கை வெளியிட்டு உறுதிப்படுத்தினார். இந்த வரலாறு ஏன் சொல்ற அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் கேஸ்ட் ரிசர்வேஷனை நடத்தினார். ஏன் நடத்தினார் அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்கள், எல்லா மக்களுடைய தற்சமயம் கணக்கு என்ன? 1931 தான் கடைசியில் எடுத்த சர்வே, பிரிட்டிஷ்காரங்க எடுத்தாங்க. அப்போ அவர் ஒரு சேலஞ்சு பண்ணி சமூக நீதி அடிப்படையில் நம்ம ஒரு ரிசர்வேஷன், நம்ம ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது எந்தெந்த சாதி மக்களுடைய உண்மையான கணக்கெடுப்பு என்ன, அந்த கணக்கெடுப்பை நடத்தி அரசு தன்னுடைய திட்டங்களை எங்கெல்லாம் ஏழ்மையின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அங்க போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சவர் தான் நிதிஷ்குமார் அவர்கள். இவர் தான் உண்மையான முதலமைச்சர். அவரை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பக்கத்து மாநில கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உண்மையான சமூக நீதி காவலர் இருக்கக்கூடிய திரு சீதாராமையா அவர்கள் கணக்காய்வு நடத்தினார். அதுக்கப்புறம் தெலுங்கானா ஒரு புதிய முதலமைச்சர் முதல் முறையில் இருக்கிறார் ரேவந்த் ரெட்டி அவர்கள். அவரும் கணக்கெடுப்பை நடத்தி இன்றைக்கு அதுக்கான கமிஷனை போட்டு தன்னுடைய அரசினுடைய திட்டங்கள் சரியாக கரெக்டாக கணக்கெடுப்பு நடத்தி திட்டங்களை அந்த ரிசர்வேஷன் மூலியமாக எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் தீண்டாமை இருக்கோ அதற்கு எதிராக அரசினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆளக்கூடிய மாநிலங்கள், இங்கெல்லாம் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது சமூக நீதியின் அடிப்படையில் உருவான திமுக, அண்ணாதுரை ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த திமுக உருவாக்கினார், சமூக நீதி. சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கின திமுக அதோடைய வழித்தொண்டில் வந்த கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனால என்னன்னே தெரியல. மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் குழப்பி சட்டசபையில் பேசுறாரு. இது ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும். ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும்னா எப்படி கர்நாடகாவில் சீதாராமையா நடத்தினார், எப்படி நிதிஷ்குமார் நடத்தினார், எப்படி தெலுங்கானால சிஎம் நடத்தினார், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால எப்படி நடத்திட்டு இருக்காங்க? இதற்கு முதலமைச்சர் பிரஸ் மீட்டை வச்சு தயவு செஞ்சு பத்திரிகையாளர் கேள்வி கேளுங்க. அவர் வரமாட்டாருன்னா அவர் புள்ள உதயநிதிட்ட கேளுங்க. ஏன் கேட்க சொல்றேன்னா, அவர் புள்ள உதயநிதி கிட்ட நம்மளை பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே,
உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சி வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டு போயிடுறேன், அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க, கொள்கை தெரியலன்னு. இதுதான் எதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்துறோம் அப்படின்னா, தமிழக அரசில் உருவாக்கக்கூடிய திட்டங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறாங்க பாருங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மக்களுடைய கணக்கெடுப்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 27% மேல அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டும்தான் திட்டங்கள், அரசினுடைய திட்டங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து இங்க ஏழ்மையை ஒழிக்க முடியும். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எளிமையா மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்பர் 1 இப்ப புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா புரியலன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் தனிப்பட்ட முறையிலேயோ எங்க கட்சியிலேருந்து நாங்க பேசுறது கூட ரெடியா இருக்கிறோம். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அது புரியாது இல்ல, மக்களை ஏமாத்துறது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டி ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% கமிஷன் அடிக்க மட்டும்தான் ஸ்டாலின் சார் ஐயா அவருக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. பட்ஜெட்ல 30% அடிச்சு 1.5 லட்சம் கோடி ரூபாய் எப்படி அடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள். அப்ப இன்னைக்கு அடுத்த பிரச்சனை என்ன நம்ம குரல் கொடுக்கிறோம்? சட்டம் ஒழுங்குடைய பிரச்சனை. சட்டம் ஒழுங்கோட பிரச்சனை என்ன? இன்னைக்கு நம்ம வரும்போது நம்ம அண்ணன் கிட்ட இருந்து அறிக்கை ஒன்று வந்திருக்கும். இந்த ஒரு வாரத்தில், அதாவது டெல்லியில் ஒரே ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி நிர்பயா அவர்களை கற்பழிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த டெல்லியும் தூக்கி எறிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, உமன் முதலமைச்சர் தான். அப்போ கெஜ்ரிவால்னு ஒருத்தர் நாமினேஷன் பண்ணும் பொழுது இதுக்காக பயங்கரமாக குரல் கொடுத்தாரு. நாமினேஷன் பண்ணும்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்களுக்கெல்லாம் பூத்து இருக்கா, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாச்சு இப்படின்னு சிரிச்சாங்க. எப்போ 15 வருஷமா முதலமைச்சராக இருந்தவங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ரேப்பு ஒட்டுமொத்த அரசியும் தூக்கி எறிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு ரேப்பா நடக்குது. 2 வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளோ பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாகிட்டு இருக்கோம். அதை செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அந்த பிரச்சனையை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்தில், அடுத்த தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டில் கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்லை கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபியில் இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறையை வீட்டில் போகாம காட்டில் போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இதை பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது.
எல்லா செய்தி நிறுவனம் வாங்கப்பட்டுருச்சு. அதை பத்தி பேசவே கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஒரு ரேப்பாச்சு டெல்லியில ஒட்டுமொத்த இந்தியாவும் கூத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி மதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆயிடுச்சு. இதுதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க, இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க, நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 மக்களோட போயிட்டு இருக்கோம். நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தலைவரும் தோத்துட்டாங்க. நீ 32 கட்சி வச்சுக்கோ, 42 கட்சி வச்சுக்கோங்க, தேர்தல் அரசியல் வெற்றி பெறவே முடியாது. மக்கள் பிரச்சனைகளை பேசாத தலைவர்கள் மக்களால் தூக்கி எறிந்த வரலாறு தான் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நம்ம சிவகங்கை நாங்குநேரி எதுக்காக அருவாய் எடுத்துட்டு இந்த சினிமா படத்தில் வர மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் விளிம்பு நிலை இருக்க மக்கள் இருக்கிற போய் வெட்டுறது, கொள்றது, அது ரீல்ஸ் போடுறது. இதோட அடிப்படை பிரச்சனை என்ன? இதோட அடிப்படை பிரச்சனை ஒன்று தான், கஞ்சா, ட்ரக்ஸ். ஏன் 2 வயசு பொண்ணு வந்து கற்பழிக்கப்படுது? ஏன் 14 வயசு கற்பழிக்கப்படுது? ஏன் 12ஆம் கிளாஸ் பொண்ணு ஒரு இயற்கை உபாதைக்கு போகும்போது ஏன் கற்பழிச்சு வெட்டுறாங்க? நாங்கள் திருப்பி திருப்பி பதிவு பண்றோம் மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமாக போய்கிட்டே இருக்கு. 60,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு இந்த கவர்மெண்டோட மிகப்பெரிய பழி. ஆனால் ட்ரக்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கா. அந்த ட்ரக்ஸ் எடுத்தவங்க மெயின் பிரச்சனையே பெண்களை வந்து கற்பழிப்பு பண்றது. அப்ப முதலமைச்சர் கேட்டா முதலமைச்சர் சொல்றாரு, ஒன்றிய பாஜக அரசு இல்லாம கடல் வழியை நம்ம நிப்பாட்ட முடியாது, கடல் வழியா தான் வந்து ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. ஐயா முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரலாம், நான் திருப்பியும் பதிவு பண்றதான், ரோடா சேல்ஸ் பண்றது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? உங்களுடைய தெருக்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய எம்எல்ஏக்கள், உங்களுடைய கவுன்சிலர்கள். உங்களுடைய கவுன்சிலருக்கு தெரியாம ஒரு வீடு கட்ட முடியுமா? ஒரு ரோடு போட முடியுமா? அப்படி எப்படியா கஞ்சா சேல்ஸ் பண்ண நடக்குது தமிழ்நாட்டில்? அதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் நடக்குன்னு சொன்னா தவறு. திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய கவுன்சிலர்கள் யாருக்கும் தெரியாம தமிழ்நாட்டில் கஞ்சா சேல்ஸ் நடக்கிறது இல்ல. இதுதான் உண்மை. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு எஸ்ஐக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டபிள் தெரியாம ஒரு கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார், நீங்கள் தான் பொறுப்பு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒரே வாரத்தில் 5 ரேப் ஆகுது உங்க கண்ணு முன்னாடி. ஆனா திமுக காரன் ஒருத்தன் அதை பத்தி பேசல. அக்கா கனிமொழி அக்கா பேசல, திமுக அமைச்சர்கள் பேசல, திமுக கவுன்சிலர்கள் பேசல. திசை திருப்புறது. ஏன் திசை திருப்பணும்? யாரு பேசுறா? எங்க அண்ணன் இங்க தலைவர் மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கார். இப்ப எஸ்ஓபிக்கு வர 3வது மேட்டருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கும் பொழுது எந்த தலைவரும் பேசுறது இல்ல. கூட்டணின்னு சொல்றாங்களே, மார்க்சிஸ்ட் கட்சியோட தலைவர்கள் பேச மாட்டாங்க. இந்த விளிம்பு மக்களுக்காக போராடிய அண்ணன் திருமாவளவன் 90-2000 காலத்தில் அவரை பேச்சு பார்த்து நான் வளர்ந்தவன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அண்ணன் பேச மாட்டேங்கிறார். என்னன்னே தெரியல. அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியல. முதலமைச்சரை பார்த்தவன டக்குன்னு பயப்படுறாரு அண்ணன். எப்படி பார்த்தா எங்க அண்ணன் திருமாவளவன் 2000-ல, ஆனா இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசவே மாட்டேங்கிறார். என்னென்ன 6 தொகுதி 8 தொகுதி முக்கியமா? மக்களுடைய விளிம்பு மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமா? அதை சொல்லுங்க. நாங்குநேரியில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். மதுராங்கத்தில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். எங்க உங்களுடைய பேச்சு? எங்களுக்கு வலிக்குது. மக்களை கை வைக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு உணர்வு இருக்கு. 2 வயசு குழந்தையும் 14 வயசு குழந்தையும் 12ஆம் கிளாஸ் பொண்ணும் கற்பழிக்க முடியாது. என்னுடைய தங்கையை மேல கை வச்சா என்ன கோவம்? அதே கோவம் தான் எங்களுக்கு வருது. ஆனா உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? ஏன் முதலமைச்சர் உங்களுக்கு கோவம் மாட்டேங்குது? நீங்களும் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் பேசுங்க, பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் தவறு நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் மக்கள் உங்களை அட்லீஸ்ட் திருப்பி அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனா அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லையே. அதனாலதான் எங்களுக்கு கோபம் வருது. அப்ப இதை கேட்கறதுக்கு எங்களுடைய அண்ணன் எங்க தலைவர் மாவட்ட ரீதியா பயணம் போனார். மாவட்ட ரீதியா பயணம் போடும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துடைய எழுச்சிகள் பார்த்து திமுக பயந்துட்டாங்க. அப்போ உடனே செந்தில் பாலாஜிக்கு அஜெண்டா, அங்க ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுரு. கரெக்டா அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. 10 ரூபாய் பாலாஜின்னு பேச ஆரம்பிக்கிறார். செருப்பு வந்துருச்சு.
எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுத்தில இருக்கக்கூடிய மக்கள் எங்க தலைவரோட அன்பு இல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப கரூர்ல மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? நேத்து பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன ஹாஸ்பிட்டல்ல போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், அவ்வளவுதான். செகண்ட் அக்யூஸ்ட் யாரு? அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு? ஏன் மித்தவங்க எல்லாம் கூப்பிடல, மகேஷை ஏன் கூப்பிடல, என்ன மட்டும் கூப்பிடுங்க. அடுத்தது முதலமைச்சர் வந்தாரு 2 மணிக்கு, அவரையும் கூப்பிடுங்க. அடுத்தது அவருடைய பயம் அப்படி, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்கள், அவரையும் கூப்பிடுங்க. அப்ப செந்தில் பாலாஜி ரெடி ஆயிட்டாரு எல்லாத்தையும் மாட்டி வரதுக்கு. ஆட்சி மாற்ற முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மட்டும் ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்ப 6 டிஸ்ட்ரிக்ட்ல திருவாரூருக்குள்ள அண்ணன் நுழைகிறார். மக்களை நம்புங்க, எந்த எதிர்க்கட்சி தலைவரும் திருவாரூருக்குள்ள போவே முடியாது. ஏன்னா கலைஞருடைய மண் அது. 55% ஓட்டு போடுவாங்க, யார் எம்எல்ஏ நின்னாலும் கண்ணை மூடி போடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திருவாரூர், நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், நானே பயந்துட்டேன். ஒட்டுமொத்த திருவாரூர் மண்ணில் ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு அண்ணன் போறதுக்கு. இதுக்கு தான் பயம், இதுக்கு தான் கரூர். அப்ப கரூர்ல பிரச்சனை நடத்தி என்ன பண்ணாங்க? அவர் ஒரு கொலை குற்றவாளியில மாட்டவரத்துக்கு வேலையை பண்ணிட்டாங்க. அண்ணன் எமோஷனல் ஆளு, ஆல்ரெடி மக்களோட இறப்பு. இந்த பிரச்சனைலாம் பண்ண அரசியல் விட்டு போயிடுவாரு, பிரஷர் கொடுத்தா அரசியல் விட்டு போயிடுவார். நாம் அதெல்லாம் கடந்து, அவர் வழியெல்லாம் கடந்து அழுது ஒரு 50 நாள் சட்ட போராட்டங்கள்லாம் முடிச்சு, ஒருவேளை திமுக போட்டாங்க ஹைகோர்ட்ல, எஸ்ஐடி போட்டாங்களே, உடனே ஒரு ஆபீசரை போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே, ஒருவேளை தமிழக அரசு இந்த என்கொயரி பண்ணியிருந்தா நான் முதற்கொண்ட அருண்ராஜ் முதற்கொண்டு திரு அண்ணன் நம்ம ஆனந்தம் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பழியும் நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. அப்ப இதை பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகி நம்ம என்கொயரி பக்கம் போயிட்டு இருக்கோம். திருப்பி அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சாரத்துக்கு போகலான்னு கிளம்பலான்னு. அப்போ ஒரு எஸ்ஓபி போட்டாங்க, நம்ம கோர்ட்டுக்கு நம்ம தான் போகணும், எல்லா கட்சிகளுக்கும் சரிசமமான ஒரு சட்டத்தை உருவாக்கணும், பர்மிஷன் கேட்டா எங்களுக்கு மட்டும் 30 நாள் ஆகுதுன்னு. கேஸ் நம்ம தானே போட்டோம், நம்மளை கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனால் நம்மளை கூப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம புது கட்சியா, கேஸ் போட்டது நம்ம தான் போய் முறையிடுறோம் கோர்ட்டில். கோர்ட்டு சொல்லுது எல்லா கட்சியும் கூப்பிடுங்கன்னு, ஆனால் நம்மளை கூப்பிடல. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். உடனே எஸ்ஓபி போட்டாங்க. அந்த எஸ்ஓபி பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க நீங்க. ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் கிடையாது, அது ஸ்டாலின் சார் அவரோட பேர்லயே போட்டுக்கிட்டாரு. என்ன போட்டுக்கிட்டாரு? அவரு மட்டும் அவர் பையனை வச்சு எத்தனை இளைஞர் மாநாடு வேணா போட்டுக்கலாம், வாரத்துக்கு ஒரு மாநாடு போகலாம். ஆனால் நம்ம ஒரு மாநாடு போறதா இருந்தா ஒரு 100 கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நிரப்புறதுக்குள்ள 15 நாள் ஆயிடும். நம்ம தலைவர் வெளியே ரோட்ல இங்க வந்தா 50,000 பேர் கூடுவாங்க. கூடும் பொழுது காவல்துறை ரோட சரியா ரெகுலைஸ் பண்ணலன்னா திருப்பி மக்களுக்கு ஸ்டாம்பேட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரத்துக்கு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வரத்துக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா நான் பதிவு பண்றேன். அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு. காவல்துறை எதுவுமே செய்யறது இல்லை. அப்ப திருப்பி ஒரு ஸ்டாம்பேட் ஆகி திருப்பி அவர் மேல கொலைவழி பண்ணணும். இதுக்காக தான் எஸ்ஓபி. அப்பதான் முடிவு பண்ணோம், ஒவ்வொரு ஊரும் 15 கிலோமீட்டர் தள்ளி காட்டுல நிர்வாகிகள் மீட்டிங் வெறும் 5000 பேர் வச்சு அண்ணனை இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த திமுகவுடைய சூழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா? எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு. இன்னைக்கு கூட அண்ணன் தூத்துக்குடி போனோம், மதுராந்தகம் போகணும்னு துடிக்கிறார். இந்த ரேப்பை கேள்விப்பட்டேன். ஆனால் அங்க காவல்துறைக்கு ரீச் பண்ணா யாரும் பதில் கிடையாது. அந்த சின்ன வீட்டுக்குள்ள போகும்போது 20,000 பேர் சுத்தி வந்தா யாரு பதில் சொல்லுவா திருப்பியும்? அப்ப என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது. அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அன்னையோ நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். அப்ப தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்க பாப்பீங்க. அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். அண்ணன் ஓப்பனா சொன்னார், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை விமர்சனம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு மேல என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு? 2 வயசு குழந்தை ரேப் பண்றாங்க, 14 வயசு 16 வயசு குழந்தை காலை கடந்து கிடக்க முடியல. இதை நோக்கி நம்மளுடைய
பிரச்சாரத்தையும் பிரச்சனையும் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க. ஏன் அவர் மீது விமர்சனம்? நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்டே பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டில் உட்காரல பயந்துட்டு. அப்ப எதை நோக்கி நம்ம தலைவர் போறார்? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும். மாற்றம் உருவாகணும் சொன்ன தலைவர்லாம் என்ன ஆனாங்க? நான் ஒவ்வொன்றா சொல்றேன். மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய பல பிரச்சனைகள் சொல்லி ஏற்றினார். இன்னைக்கு 4 சீட்டு, அதுலயும் 3 சீட்டு உதயசூரியனா, ஒரு சீட்டு அவங்களோட சொந்த சிம்பிளா. இது என்ன கூட்டணி நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கு அண்ணன் திருமா அண்ணன் திமுக கடுமையா 2014 பிரச்சாரம் பண்ணார், அவராலேயும் முடியல. கடைசியில் அங்க கூட்டணி. இது மாதிரி எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் அண்ணன் கமலஹாசன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு டிவிலாம் உடைச்சாரு, ஆனால் அவராலேயும் முடியல. நம்ம அவரை வந்து நம்ம சிறுமைப்படுத்தல. திருப்பியும் திமுக சேர்ந்து ரெட் ஜெயின் படத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப எல்லாரும் ஓபிஎஸ் அண்ணன் முதலமைச்சரா இருந்தவர், அம்மா கூட விசுவாசி முதலமைச்சரா இருந்தவர், 3 தட்டி முதலமைச்சரா இருந்தவர். இன்னைக்கு ஸ்டாலின் சார் செஞ்சுட்டார். அப்ப அவங்களுடைய பணபலத்தை பாருங்க. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மிரட்டலாம். ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். உடனே கூட்டணி பத்தி 2 நாளா பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமான்னு. 234 தொகுதியிலும் காவல்துறை எனக்கு வேண்டுகோள் கொடுக்கிறேன், நான் பேசுறதை நிப்பாட்டாதீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன்னு. கவலைப்படாதீங்க, பார்த்துக்குவோம். இன்னும் 60 நாள் காவல்துறை நம்ம பக்கம் வந்துடும். ஸோ காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம். இல்லைன்னா பாவம் மாவட்ட செயலாளர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ 22 கட்சி கூட்டணி, கொள்கை கூட்டணி சொன்னவங்க இன்னைக்கு 2 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை, 16 வயசு குழந்தையோட ரேப்பை பற்றி பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டாலின் சார் கோச்சிக்குவார். இன்னைக்கு அங்கே திருப்பியும் சொல்கிறோம், மக்களிடம் உண்மையை பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அங்கே போயிட்டேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டான்னு. நாங்கள் நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டை அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவாக இருக்க குறிக்கோள். நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம் உறுதியாக சொல்கிறோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள் 2026 கண்டிப்பாக சரி செய்யும். அதோட இன்னொரு கோரிக்கை, கேஸ் பிரச்சனை பயங்கரமாக கடுமையாக போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. மாநில அரசு ஒரு எமர்ஜென்சி கமிட்டியை உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணி மத்திய அரசோட ஒன்றிய அரசோட பேசி மக்களுக்கு உண்மையான தகவல் சொல்லணும். இன்னும் 15 நாள்ல கேஸ் கிடைக்காது, இன்னும் 10 நாள்ல பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காதுன்னு சொல்லணும். சொன்னாதான் அடுத்த கட்டத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்த என்னன்னு செய்யணும். ஒண்ணுமே சொல்லாம சும்மா எங்கேயாச்சும் டூர் போய்கிட்டு நாங்க ரோட்ல நிற்கக்கூடிய அவல நிலையை திமுக அரசு உருவாக்காதீங்கன்னு சொல்லி தயவு செய்து இன்னும் ஒரு வாரம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தூக்கத்திலிருந்து வெளியே வாங்க. உங்க ஆட்சியை நாங்கள் வெளியே அனுப்புறதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நன்றி, வணக்கம்.